உதாரணமாக வச்சுக்கிங்களேன், நாங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் 5வது படிக்கிற டைம் நேசரத் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும்ல, இங்கே காமராஜ் நகரில் அங்கே தானே படித்தோம். அப்போது இங்கே நம்ம சர்ச்சுக்கு பின்னால் மீனாட்சி தேட்டர் இருக்குது பாருங்கள். அந்த மீனாட்சி தேட்டரில் வந்து ஒரு படம் போட்டாங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தைகளுக்காக படம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவீங்க, கார்ட்டூன். அதெல்லாம் அப்போது புதுசாக வந்தது கார்ட்டூன்றது. அப்போது எங்கேயும் படத்தை தேட்டர்லாம் போட மாட்டாங்க போல இருக்குது. அது இங்கே போட்ட உடனே எங்கள் ஸ்கூல்லேருந்து மொத்த ஸ்கூல் பிள்ளைங்களும், அப்போ மொத்தமாகவே ஸ்கூல் வந்து 8வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்று டெவலப் ஆச்சு. அத்தனை பிள்ளைங்களையும் பேட்சாக மொத்தமாக டிக்கெட் வாங்கி இந்த மீனாட்சி தேட்டரில் படம் பார்க்குற கூட்டம் வந்தாங்க. ஒன்றும் கிடையாது, அது வயன் காத்திக்கிட்டு இருக்கோம். 4 டக்குன்னு நினைக்கிறேன், அது என்ன டக்கோ இது என்னமோன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ ஒரு ஆனால் ஒரு ஆனிமல்ஸ் பற்றி ஏதோ ஒரு சின்ன ஒரு படம், குழந்தைகளுக்குன்னே செஞ்ச ஒரு படம். அந்த படத்துக்காக எல்லாரையும் ஸ்கூலில் அத்தனை பிள்ளைகளையும், அப்போ பஸ் எல்லாம் கிடையாது, அங்கேருந்து அப்படியே லைனாக நடத்தி கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டில் எல்லாருக்கும் லெட்டர் வந்துச்சு, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஷோ, அதனால உங்கள் பிள்ளைகளை நாங்கள் கூட்டு போடுறதுக்கு நீங்கள் இதில் சைன் பண்ணி அனுப்புங்கன்னு. எங்கள் அப்பா அனுப்ப மாட்டேன்னு சைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ஆமாம், நாங்கள் அழுகிறோம், எங்கே கதறோம் நாங்கள். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க, போகக்கூடாதுன்ட்டார். போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் போகக்கூடாதுன்னு அவருடைய வாதம் என்ன தெரியுமா, குழந்தைங்க படம் ஸ்கூலில் போடுறாங்களா பார்த்துக்கோ, சினிமா தேட்டரில் உன் கால் வரக்கூடாது, கால் வந்து சினிமா தேட்டருக்குள்ளே கால் நீ வைக்கக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சு எங்கள் 3 பேருக்கும் போதனை. எந்த வசனம்? 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார்ற இடத்தில் உட்காராமல் அப்படின்னு உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணி, நம்மளுக்கு அந்த நேரம் பிரசங்கமாக கேட்க தோணும். எங்களுக்கு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும். நடந்து என்ன, அன்றைக்கி மத்தியானம் லீவ் எல்லாருக்கும். ஸோ காலைல 10 மணிக்கு காலைல நாங்கள் ரெகுலராக டைம் போகிற ஸ்கூலுக்கு போயாச்சு. 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. அசம்பிளி முடிஞ்சிருச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. 2 பீரியட் முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு முழு ஸ்கூல், அதாவது எங்கள் பேட்ச் முழுசையும் எடுத்துகிட்டு வந்து லைனில் நிற்க வச்சு, காமராஜ் நகர்லேருந்து இங்கே நாங்கள் வீடு இங்கே அடுத்த தெருவில் தேட்டர் லைனாக கூட்டு வரோம். எல்லா பிள்ளைங்களும் சினிமா தேட்டருக்குள்ளே ரைட்டில் திரும்பினாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் அதே லைனில் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்தோம். எங்கள் பசங்கள்லாம் சிரிக்கிறானுங்க, கிண்டல் பண்ணுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் திட்டுறாங்க. என்னங்க இது அப்படின்னு. அவர் விட மாட்டேன்ட்டார். வேண்டான்னா வேண்டாம், ஒன்றும் படம் பார்த்து அவன்லாம் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சினிமா தேட்டருக்குள்ளே அவன் கால் வைக்க, கர்த்தர் கிருபையில் இத்தனை வருஷத்தில் சினிமா தேட்டருக்குள்ளே கால் வச்சதில்லை. கல்லூரி படிக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லோயலா காலேஜில் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு டே புதுசாக படம் ரிலீஸ் ஆகுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர் பேர்லாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு எங்கே தெரியும், எங்கே பார்த்தோம் அதெல்லாம்.